ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். திரும்பி இன்னைக்கு ஒரு காட்டு வீடியோ. காட்டுக்குள்ளே போயிட்டு காட்டுக்குள்ளே வந்தோம். ஃப்ரெண்டு ஒருத்தரை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எப்படி போது பாருங்கள் தண்ணி. நேற்று ஃபுல்லாக மழை, ரவை கூட கேப்பே கிடையாதுங்க. இது சாத்தனூர் டேமோட தண்ணி, சரிங்களா? லொக்கேஷன் வந்து தலையாம்பள்ளம் கிராமம். அங்கே இருக்க காவாங்க சாம எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. எல்லா இடத்துலையும் வெள்ளம் போகுது. தண்ணி ஃபுல்லாக திறந்து விட்டாங்க. வேறு லெவலு. எப்படி போகுது பாருங்க. அட்டி பிச்சுக்கிட்டு தெரிக்குது. கிட்ட போக வேண்டாம், ஊறி போயிருந்தாலும் இருக்கும், லொடக்குன்னு வாங்கினாலும் வாங்கிடும். இது காட்டுக்குள்ளே போகிற தண்ணி. மது காடுங்க. நம்ம இங்கெல்லாம் சுற்றி இருக்கோம், பழக்கப்பட்ட ஏரியா. வியூ எப்படி இருக்கு, நல்லா இருக்கா பாருங்க. இந்த இடத்துல திம்முன்னு குச்சி குளிச்சா எப்படி இருக்கும், கொடூரமாக இருக்கும். வேண்டாம். அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம். உள்ளெல்லாம் போக வேணாம் இப்போதைக்கு. அப்படியே தண்ணி கிண்ணியமாக இருக்கும். சும்மா ஓரளவு பார்ப்போம். காட்டுக்குள்ளே நம்ம இந்த வழியும் உள்ளே போயிருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கல் இருக்கா, அங்கே இருக்குது. அந்த வழியும் இங்கேயும் இப்படியெல்லாம் போகலாம். எல்லா வழியும் உள்ளே போகிறதாங்க. சைடில் எவ்வளோ தண்ணி போய் வருது. நீட்டுக்கும் போகுது காவா. காட்டுக்குள்ளலாம் இன்னும் நிறைய தண்ணி நிற்கிது பாருங்க. தெரியுதா? குட்டை குட்டையாக நிற்கிது பாருங்க இங்கவே. இதுவும் நம்ம காட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற வழி தான். போய் பார்க்கலாமா? சரி வாங்க போய் பார்ப்போம். எப்படி தான் இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் காடு அப்படின்ற விஷயத்த போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, புத்து ஈசல் நிறைய இருக்குங்க. ஃபுல்லாக ஆளுங்க ஆடு மேய்க்கிற நேரம் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம். ஒருத்தர் வர இப்போ கூட ஒருத்தவங்க போய் வந்திருந்தாங்க. பார்த்து போவோம். குச்சி போட்டு கிடக்கும். சில்லுன்னு இருக்குதுங்க. அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அமைதியாக போனோம். வேட்டை விலங்குகள் வரும், அமைக்கிடும். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. கதை விட்டாங்க, நம்பிடாதீங்க. ஆளுங்க ஆடு மேய்க்கிற சத்தம் கேட்குது இந்த பக்கங்க, நம்ம வலது கை பக்கம். ஏன்னா இதுதான் போகிற வழி. என்ன எங்கே இருப்பாங்க? கள்ளி செடிங்க இதெல்லாம். பேர்லாம் எழுதி விளாடும். எதனா ஒரு முள் எடுத்து அதில் கிழிச்சிங்கன்னா பால் வரும். அதில் அப்படியே பேர் எழுதுனா ரொம்ப நாளைக்கு கழியாதுங்க. பழம் வச்சுருக்கு. பழம் இல்லை, இப்போ தான் காய் வைக்குது. பார்த்தீங்களா? காய் வைக்குதுங்க. தெரியுதா உங்களுக்கு?
ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் நிறைய பழம் இருக்க வாய்ப்பு இருக்குது. கள்ளிச்செடி இந்த டிஸ்கவரி சேனலில் நம்ம தலைவர் ஒருத்தர் வந்து வீடியோவில் வருவார், பாம்பு பல்லி கில்லி எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு. அந்தமாரி நினச்சிடாதீங்க, சும்மா வந்தேங்க. வந்து ரொம்ப நாள் ஆகிட்டா வந்தேன். பார்த்தீங்களா, ஆட்டோட கால் தடம் இப்போ தான் போயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்டா உனக்கு ஒரு வேலை தொழில் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, வேலை தொழில் இல்லை, அதனால தான் இதெல்லாம் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அழகாக இருக்குது பாருங்கள், ரசிங்க. அங்கே ஏதோ மஞ்சள் கலரில் பழம் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஆரஞ்சு கலரில். ஆனால் அது விசக்காய், அது தின்றதில்ல. தின்ற பழம் தான் பிடிங்கி தின்னுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஆடுகள் போயிருக்கு, தெரியுதா? கால் தடம் இப்போ தான் பதிஞ்சிருக்கு. கால் தடத்தை ஃபாலோ பண்ணிட்டே போவோம். நிறைய ஆடுகள் போயிருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தாங்க போயிருக்காங்க. அந்த மாதிரி சில விஷயம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். முயல், மான், அது காலம் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதுதான் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம ஒரு கொஞ்சம் காலி கிரவுண்டாக இருக்கும், ஆடெல்லாம் இங்கே தான் நின்று மேயும். அதேமாரி ஆளுங்களும் அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. பார்த்தீங்களா, இடத்த சூப்பராக இருக்குல்ல. இங்கேயும் ஒரு புத்து இருக்குது, ஈசல் இருக்குமான்னு என்கிட்ட கேட்காதீங்க, பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் ஆடு சாப்பிடுங்க நல்லா, தயலாம் ஃபஸ்ட்டு போய் ஆட்டுக்கிட்ட போட்டால் நல்லா சாப்பிடும். உள்ளே போய் இருக்குங்களா பார்க்கலாம். குருவி கத்துது, நம்மளை வாங்க வாங்கன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இல்லை போங்க போங்கன்னு சொல்லுதான்னு தெரியல. உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்கள். இல்லை நம்ம பார்த்து பயந்துச்சா? பார்த்தீங்களா, இங்கே மயிலெலாம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ இருக்குமான்னு தெரியல, ஆனால் உள்ளே இருக்கும். இது என்ன செடின்னு தெரியுதா உங்களுக்கு? ஞானப்பழம் செடி. இந்த பழத்தை சாப்பிட்லாங்க. நான் சாப்பிட போகிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். மழைக்கு வந்துக்கும், ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. வெள்ளையாக இருக்கும், உள்ளே ஒரு கொட்டை இருக்கும். தழை அப்படி இருக்கும். இதில் பனிக்கடிலாம் கூட செஞ்சால் கருவேப்பிலை, இந்த இலை, நாணய இலை இதெல்லாம் போடுவாங்க, செமையாக இருக்கும்.